நமஸ்தே. விஷாரத் பூர்வா பேப்பர் 2ல் கேட்கக்கூடிய கிராமர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன கொஷின் பார்க்குறோம் அப்படின்னா, वाच्य किसे कहते हैं, उसके कितने भेद है, सोदाहरण समझाइए. வாச்சிய அப்படின்னா வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த ஹிந்தியில் இருக்கக்கூடிய வாச்சிய. அதுக்கான டெஃபினிஷன், என்ன டைப்ஸு, அதுக்கான எக்ஸாம்பிள். कृत्या के जिस रूप से यह पता चला कि कृत्या का विधान किसके विषय में किया गया है, उसे हम वाच्य कहते हैं. कृत्या அப்படின்னா வெர்பு. ஒரு வெர்பு ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய ஒரு ஃபார்மில் தான் இந்த வாச்சியாவும் வரும். அது ஒன்றில் நம்மளோட கிருத்து, கர்மா, பாவ, இந்த 3 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான் அந்த வாச்சியங்கிற வேர்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இங்கே வந்து பார்த்தோன்னா 3 பேத ஹே, கிருத்து வாச்சிய, கர்ம வாச்சிய, பாவ வாச்சிய. ஒருக்கு கூட சொல்லுங்கள், கிருத்து வாச்சிய, கர்ம வாச்சிய, பாவ வாச்சிய. ஓகே, இப்போ அந்த 3 டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். கிருத்து வாச்சிய, கர்ம வாச்சிய, பாவ வாச்சிய. கிருத்து வாச்சிய அப்படின்னா जिस वाक्य में कर्ता प्रधान हो उसे हम कर्तुवाच्य कहते हैं. सीता पाठ लगती है. இப்போது இதில் வந்து ஒருத்தங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் பற்றி சொல்கிறாங்க. கர்ம வாச்சிய அப்படின்னா சேம் சென்டென்ஸ் தான், இங்கே கர்த்துக்கு பதிலாக இங்கே வந்து கர்மா மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. जिस वाक्य में कर्मा प्रधान हो उसे हम कर्मा वाच्य कहते हैं, जैसे सीता से पाठ लिखा जाता है. ओके, भाव वाच्य அப்படின்னா जिस वाक्य में कृतु प्रधान ना हो அப்படின்னா இங்கே வந்து ஒருத்தங்களோட செயல் பற்றியும் செஞ்சு முடிச்சதை பற்றியும் சொல்லலை. ஆனால் இங்கே ஒருத்தங்க எமோஷ்னலி எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம பாவ வாச்சிய. एक एग्जाम्पल, हमसे सोचा नहीं जाता. ओके, ஒருக்க ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். धन्यवाद.